செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான காலை வணக்கம். தற்பொழுது 11ஆம் வகுப்புக்கு தேவையான ரிசல்ட் வெளியாவதற்கு குறித்து ஒரு மாணவ செல்வங்களுக்கு ஒரு முக்கிய தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்கள் 11ஆம் வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி மே 14ஆம் தேதி உங்களுக்கான ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் செல்லக்குட்டீஸ் எல்லாரும் இருக்கீங்க. ஒரு பக்கம் மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு ஒரு சில கொஷின் பேப்பர் அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாலும் அதுக்கான மார்க்லாம் போட்டிருப்பாங்களா, கிரேஸ் மார்க்லாம் போட்டிருப்பாங்களா அப்படின்னு நிறைய மாணவ செல்வங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா மேலும் மாணவ செல்வங்கள் சொல்கிறது தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி அப்படி இப்படின்னு நிறைய சப்ஜெக்ட் இருக்கிறதுனால அதெல்லாம் மார்க் எக்ஸ்ட்ராவாக போட்டிருப்பாங்களா, ஏன்னா ஒரு சில கொஷின்லாம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படி இப்படின்னு ஒரு சில செல்லக்குட்டி சொல்லவே அதுக்கெல்லாம் மார்க் கிடைச்சிருக்குமா, இல்லை நாங்கள் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு பெட்டராக மார்க் போட்டிருப்பாங்களா, ஃபெயிலியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாத்தையுமே மாணவ செல்வங்க கேட்குறாங்க. எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் ஓகேங்களா. முதல்ல நீங்கள் எல்லாருமே ஆல் ஓவர் அதிகமாக பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது. அதை நான் அதிகமாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஏன்னா இருக்குது ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் 12th ரிசல்ட்டாக இருக்கட்டும் இல்லை 10th ரிசல்ட்டாக இருக்கட்டும், போன இயரை தாண்டி இந்த இயர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்றதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசு தேர்வுத்துறை இயக்கமாக இருக்கட்டும், பள்ளிக்கல்வித்துறையோ ஏன் மாணவர்களோ எல்லாருமே சொல்கிறது அதுதான் ஓகேங்களா. அப்போ 11th மட்டும் குறைவாக எடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு வாய்ப்பே இல்லை. 11th பர்சன்டேஜ் அதுவும் அதிகமாக தான் இருக்குது பாஸ் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ மாணவ செல்வங்கள் எதை கண்டும் பயப்படாதீங்க ஓகேங்களா. ஏன்னா மாணவ செல்வங்கள் பயத்தினால நீங்கள் ரொம்ப தவறான பார்த்திங்கன்னா முடிவுகளை நீங்கள் எடுத்ததன் காரணமாக தான் இருக்கிறது. இன்றைக்கி கூட அதாவது பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் நம்மளுடைய 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு ரிசல்ட் வெளியாச்சு. அதில் பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் ஒரு மாணவி பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா தோல்வி அடைந்ததுனால தற்கொலை செய்திருக்காங்க. இது மிகுந்த ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு ஓகேங்களா. ஏன்னா மாணவ செல்வங்கள் உங்களுடைய மன உறுதி ஒன்று வேணும் ஓகேங்களா. ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டுன்னா அதை அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்துக்கலாம், அடுத்தது பாஸ் ஆகிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை உங்களுடைய ஒரு மனதிலும் பார்த்திங்கன்னா உதயமாகணும். ஏன்னா சும்மா நம்ம பார்த்திங்கன்னா வாயில் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் ஆகாது. நீங்கள் ஒருத்தரும் நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் ஓகேங்களா. தவறான முடிவுகளுக்கு மட்டும் இடாதீங்க. எக்ஸாம் இஸ் நாட் ஆஃப் த லைஃப் எண்ட் ஓகேங்களா. எக்ஸாம் மட்டுமே நீங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அது ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்டாண்டர்டில் ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு செக்ஷன் ஓகேங்களா. மற்றபடிக்கு மாணவ செல்வங்கள் யாருமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நோக்கத்திற்கு போயிடாதீங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய கருத்து, உங்கள் மனதில் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பாசிபிலிட்டி, அதாவது பாசிட்டிவ் ஒரு வைப் உங்களுக்குள்ளே வரும் ஓகேங்களா. அதை தெரிஞ்சுக்குங்க. யாரும் தவறான நோக்கத்திற்கு போகாதீங்க. உங்களுடைய மார்க்கை பற்றி உங்களுடைய பேப்பரை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவர்கள் சொல்வதை காதில் வாங்காதீங்க ஓகேங்களா. அதுதான் என்னுடைய முழு கருத்து. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க தான் நிறைய பேர் முடிவுகளை மாற்றிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் நமக்குள்ளே நம்ம பாஸ் ஆனாலும் ஓகே நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு இருப்போம். ஃபெயில் ஆகிட்டா நம்ம அடுத்த அட்டம்ப்டில் அதிகமாக மார்க் எடுத்து பாஸ் ஆகிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும். அதை மற்றவங்க சொல்கிற பேச்சால் தான் நம்ம அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு மாறிடுது ஓகேங்களா. அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக இருங்க. உங்களுக்கு 11ஆம் வகுப்புக்கு 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு உங்களுக்கு ரிசல்ட் வெளியாகும் அப்படின்றத தேர்வுத்துறை அரசு தேர்வுத்துறை இயக்கம் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லக்குட்டிஸ் யாரும் கவலைப்பட வேண்டாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள் மேலும் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் அண்ட் ரிசல்ட் A to Z பார்த்திங்கன்னா அன்றைக்கி லைவ் அப்போ நம்ம லைவ் போடுவோம். எல்லா செல்லக்குட்டீஸ் 11th பிள்ளைங்க எல்லாருமே வந்துருங்கப்பா, நம்ம லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைவ் போடுவோம். அங்கே டேட் ஆஃப் பர்த் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா இப்போ கூட கமெண்டில் பண்ணுங்கள், இல்லை லைவ் அன்றைக்கி கூட பண்ணுங்கள். அண்ட் யார் யார் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத சொல்லுங்கள். மறக்காமல் எவ்வளோ பேர் நம்பிக்கையோடு இருக்கீங்கன்றத இந்த வீடியோ கீழே ஹார்ட்டை பார்த்திங்கன்னா கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க. வெற்றி நமதே, நம்பிக்கை என்பதே நமக்கான வெற்றி.